ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டைரிஸ் ஆஃப் சூர்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என் லைஃப்பில் எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டவுன்ஃபாலான ஒரு டைம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது மனசுக்கு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு தூங்குறப்ப தான் நம்ம நிம்மதியாக தூங்கலான்னு பார்த்தா தூங்குறப்பையும் கெட்ட கெட்ட கனவா அதாவது கொலை அந்த மாதிரியான கனவெல்லாம் தான் வந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, எனக்கு நிறையா ஸ்கேம் கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அந்த டைமில். ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்கள் பேரில் யாரோ லோன் எடுத்துட்டாங்க, இதுதானே உங்கள் டோர் நம்பர் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் உடனே நம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோன்லாம் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ட்ரூ காலில் வந்து இந்த மாதிரி உங்கள் ஸ்பேமு இந்த மாதிரி தான் கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படிலாம் வந்துட்டு நிறையா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா நிம்மதியாக இருந்துச்சு. ஸோ நிறையா ஸ்கேம் கால்ஸு, மென்டல் பீஸ் இல்லாத டைம், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைஃப் ஸ்மூத்தாக போகல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் தான். பட் ஒரு மாதிரி டவுனாக இருந்த டைமில் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து சொன்னான், இந்த மாதிரி இந்த புக்கு படி ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்துட்டு அவன் சொன்னா, அதுக்கப்புறமும் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவரும் சொன்னார், அதை படிங்க கண்டிப்பாக லைஃப்ல அவங்க வந்து உங்களுக்கு சேஞ்ச் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து படிக்க ஆரம்பிச்சு எனக்கு அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்தது, நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது. ஸோ எனக்கு நடந்த சேஞ்சஸ் மிராக்கிள்ஸ்லாம் வந்துட்டு பார்ட் 2 போடுறேன். இப்போ வந்துட்டு அது என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, இதுதான் அந்த புக்கு, வேல்மாறல் புக்கு. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் எழுதின புக்கு. ஓகேவா. இதை வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னை படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நான் வந்து யூடியூப்ல போய் பார்த்துட்டு இருந்தேன், இந்த புக் எப்படி படிக்கிறது. உண்மையாகவே அவ்வளோ ஃபேமஸாக இந்த புக்கு நமக்கு இவ்வளோ தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துருந்தேன். நம்ம ஆத்ம ஞான மையம்ல கூட ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்க கூட இந்த புக்கை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோக்கு கீழே அவ்வளோ கமெண்ட்ஸ் நான் படித்தேன், எனக்கு லைஃப் எந்த சேஞ்ச் நடந்தது, அந்த சேஞ்ச் நடந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போதான் பரவாயில்ல, இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு, அப்போ நம்ம ஏன் படித்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்துட்டு 48 days படித்தேன் அந்த புக்கு. 48 days யூஸ்வலாக படிப்பாங்க, அதாவது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 48 days 48 days ஃபுல்லாக, அதாவது மகாகந்த சஷ்டிக்கு நான் போன வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து மகாகந்த சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் டியூஸ்டே நான் வந்துட்டு வேல்மாறல் கண்டிப்பாக படிச்சிருவேன். ஸோ அந்த ஒரு 48 days படிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறையா சேஞ்சஸ் நடந்தது. அதை வந்து நான் பார்ட் 2 ஆஃப் த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த புக்கில் வந்துட்டு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா. இந்த புக்கை நான் வந்து வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். வந்து 100 rupees அந்த மாதிரி தான் வந்தது, 100 110 அந்த மாதிரி. அது போக இது வந்துட்டு உங்களுக்கு முருகர் கோயிலே அப்படியே வெளியில் கூட விற்பாங்க, வேல்மாறல் புக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் லோக்கல் ஸ்டோர்லேயே கூட கிடைக்கும். ஸோ இந்த வேல்மாறல் புக் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. வந்து உங்களுக்கு 4th or 5th பேஜ்லேயே வந்துட்டு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் திருத்தணியில் உயிர்த்தரணும் அப்படிங்கிற ஸ்டான்ஸாக வந்து நீங்கள் 12 டைம் சொல்லணும். வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத நீங்கள் 6 டைம் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 60 ஸ்டான்ஸாஸ் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து திருத்தணியில் உயிர்த்தரணும் அப்படிங்கிறத வந்து 12 டைம் சொல்லணும். மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத 6 டைம் சொல்லி முடிக்கணும். ஓகேவா. நீங்கள் வந்து இந்த புக்கை வாங்கினாலே போதும், இதுலேயே வந்து எப்படி ரிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களே போட்டிருப்பாங்க கைட்லைன்ஸ் மாதிரி. 48 days நீங்கள் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் தெரியும். இது வந்துட்டு மெயினாக வந்துட்டு யார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியில் இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக் இது. 48 days தொடர்ந்து வேல்மாறல் வந்து டெய்லி படிச்சுட்டு வந்து அந்த மகாகந்த சஷ்டிக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மாதம் வர சஷ்டி கூட நீங்கள் ஒரு 48 days முன்னாடி படிக்க ஆரம்பிச்சு சஷ்டிக்கு முடிக்கிற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விஷ். இதில் வந்துட்டு நிறைய பேர் ஒரு வாரம் மட்டும், இல்லை கடைசி 2 weeks மட்டும் அந்த மாதிரி கூட பண்ணுறாங்க. 48 days என்னால் ஃபுல்லாக இருக்க முடியாதுப்பா, நான்வெஜ் சாப்பிடாம வேல்மாறல் படிச்சுட்டு லைக் காலையில் இருந்துச்சு பூஜை பண்ணும் முருகருக்கு. சும்மா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு வேல்மாறல் படிச்சுட்டு நான்வெஜ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும் 48 days. இந்த மாதிரி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். அப்படி இல்லை என்னால் வந்து ஒரு 7 நாளோ இல்லை ஒரு 24 நாள், அதாவது 48/2 24 days 24 days தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 24 days பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இயர், அதாவது 2024 வந்து நான் ஒரு வாரம் தான் இருந்தேன். கடைசி 7 days மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடாம வேல்மாறல் படிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தேன். ஒரு 1 week மட்டும் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட், அதாவது 2025 தான் வந்துட்டு நம்ம ஏன் 48 days ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 48 days நான் வந்துட்டு விரதம் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி 40 days இருக்க முடியாதவங்க அந்த 1 week ஆவது ட்ரை பண்ணி இருக்கேன். ஓகேவா. அதனால வந்து கண்டிப்பாக நல்ல சேஞ்ச் தெரியும். அப்படி இல்லைப்பா என்னால் 7 நாள் கூட இருக்க முடியல அப்படின்னா, அந்த சஷ்டி அன்னைக்கு, மகாகந்த சஷ்டி அன்னைக்கு அந்த ஒரு நாளாவது வேல்மாறல் படிச்சுட்டு முருகருக்கு பூஜை பண்ணிட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேஞ்சஸ் தெரியும். ஓகேவா. இது நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி யார் கண்டிப்பாக பண்ணணும்னா, ப்ரெக்னன்சியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கவங்க, இல்லைப்பா ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கவங்க வந்துட்டு கண்டிப்பாக படிக்கணும். இது வந்து 48 days நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாம இருந்து வேல்மாறல் படிக்கிறதுனால குழந்தை உருவாகும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த இயர் ஃபுல்லாகவே வந்து நம்ம நான்வெஜ் அது இதுன்னு சாப்பிட்டு பாடி சிஸ்டமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்டிங்கும் இருக்க மாட்டோம். ஓகேவா. அப்போ வந்துட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ஃபாஸ்டிங் இருக்க அந்த கழிவுகள் எல்லாமே வந்துட்டு தானாகவே வெளியேறும்.
இது வந்துட்டு ஒரு சயின்ஸ். ஓகேவா? அப்போ வந்து அந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து கரு வந்து நிலைச்சு நிற்கும். இது வந்துட்டு ஒரு கோட்டா கூட சொல்லுவாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 48 டேஸ் இருந்தா கண்டிப்பா வந்து பிரெக்னன்சி இஷ்யூஸ் சால்வ் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு சஷ்டிக்கான இந்த வேல்மாறலுக்கான ஸ்பெஷல். அது போக இதுல வந்துட்டு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸுமே இருக்கு. ஓகேவா? இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, படிக்கலாமா அப்படின்லாம் பார்க்குறப்போ நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. அந்த நிறையா கமெண்ட்ஸ் என்ன போட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் இந்த வேல்மாறல் படிக்கிற டைம்ல வந்து எங்களுக்கு ஒரு வேல் வந்து கிஃப்டா வந்துச்சு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் வந்துட்டு அப்போ நம்பல, அது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாறல் நான் வந்து 48 டேஸ் படித்தேன் இல்லையா, 48 டேஸ் படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 to 3 டேஸ் மட்டும் இருந்தது. அப்போ நான் வந்துட்டு முருகர்கிட்ட வந்து வேண்டுறேன், இந்த மாதிரி நான் வந்து வேல்மாறல் இத்தனை நாளாக 48 டேஸ் நான் படிச்சு தான் இருக்கேன். ஆனால் நீ அதை பார்க்குறியா இல்லை கவனிக்கிறியா எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு நீ ஏதாவது ஒரு சைன் காட்டு அப்படின்னு ஏதாவது சைன் காட்டின அப்படின்னா ஓகே, நம்ம நம்ம வந்துட்டு இத்தனை நாள் நம்ம வேல்மாறல் படிச்சிருக்கோம், அது முருகருக்கும் கேட்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு சைடாக நான் மட்டுமே தனித்தனியாக பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு ப்ரே பண்ணேன். ப்ரே பண்ணி அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வேல் கீ செயின் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்க வேல்மாறல் படிக்கிற டைம்ல உங்களுக்கு உங்க வீட்டுக்கு உங்களை தேடி ஒரு வேல் வரும் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதனால நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. முருகர் மேல பக்தி இருக்கவங்க கண்டிப்பா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வேல்மாறல் 48 டேஸ் படிங்க. அப்படி படிக்க முடியும்னா அட்லீஸ்ட் ஒரு 7 டேஸாவது படிச்சு உங்க லைஃப்ல வந்துட்டு ஏதாவது மிராக்கிள்ஸ் கண்டிப்பா நடக்கும்ங்கிறதையும் நீங்க நம்பணும். நம்பி அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என் லைஃப் அந்த 48 டேஸ் முடிஞ்சு நடந்த மிராக்கிள்ஸை வந்துட்டு நான் பார்ட் 2 வீடியோவா போடுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.